என்னுடைய முடிவு, என்னுடைய ஆசை, நான் நினைச்சது, நான் டிராவல் பண்ணது, நான் ரொம்ப கமிட் பண்ணது, நான் ஆசையா உருவாக்குனது, நான் பாடுபட்டது எனக்கு எதிராய் இல்லைன்னா எனக்கு நிராசை ஆகும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த காரியத்தை மட்டும் செஞ்சிடக்கூடாது. வாசிக்கலாம், வேதத்தை திறந்து 10வது வசனத்தை வாசிக்கலாமா? யோபுவின் புஸ்தகத்தில் நம்ம 1ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். நீர் அவனையும் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையும் ஆசீர்வதிப்பீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இனி 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுவது போல் பேசுகிறாய், தேவனுடைய கையிலேயே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலையும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. கவனிங்க, எல்லாருமே கவனிங்க, கவனமாய் கவனிங்க. நம்முடைய சிந்தைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் நிராசையாக்கப்பட்டு தோல்வியாக்கப்படும் போது, நான் நிர்ணயம் பண்ணினது நடக்காத போது முதல்ல நம்பர் 1 முதல்ல நினைக்கணும், எனக்கு இது முடிவில்லை, இன்னொரு எனக்கு இருக்குன்றத கர்த்தருடைய பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. நம்பர் 2, இரண்டாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, அவங்க மனைவி சொல்றாங்க, நீ தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லும்போது, நீ பைத்தியக்காரி பேசுவது போல் பேசுகிறாய், தேவன் கையிலேயே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, நான் முழு மனசா இன்றைக்கு நான் கடந்து போகிற இந்த தோல்வின்னு நினைக்கிறத, நான் கடந்து போகிற இந்த பாதையை, இந்த நஷ்டத்தை, இந்த காரியம் நடக்காம போனதை நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, 100% முழு மனதாய் நான் ஏற்றுக்கொள்றேன்னு நீங்க ஏற்றுக்கொள்ளணும். நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி வைங்கள, அது உங்களுக்கு என்னவா மாறிடும் அப்படின்னு சொன்னா, நரகமா மாறிடும். நரகமா மாறிடும். சில நேரத்தில் இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க நரக வாழ்க்கையில வாழ்றாங்க, நிறைய குடும்பங்கள் நரக வாழ்க்கை வாழ்றாங்க. வயசு 25, வயசு 28 ஆகல, அதுக்குள்ள அவர்கள் வாழ்க்கை நரகமா இருக்குது. நரகத்துல வாழ்றேன் நான், எனக்கு பிடிக்கல இந்த உலக வாழ்க்கை, எனக்கு பிடிக்கல, உலகத்துல நான் வாழ வேண்டாம்னு நினைக்கிறேன், நான் செத்துறலான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் கற்பனை பண்ணது ஒண்ணு, நான் ஆசைப்பட்டது ஒண்ணு, நான் பாடுபட்டது ஒண்ணு, எனக்கு நடந்தது இன்னொன்னு நடந்திருக்குது. நான் எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் ஒரு கேரக்டர் நினைச்சேன், ஆனா என்னுடைய ஹஸ்பண்ட் இந்த மாதிரி கேரக்டர் இருக்காரு. நான் ஒரு கேரக்டர் நினைச்சேன், என் மனைவி இன்னொரு கேரக்டர்ல இருக்கிறாங்க. நான் இப்படி நினைச்சேன், ஆனா அது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்திலே நிராசையாக்கப்படும் போது நிறைய பேரால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க ஏற்றுக்கொண்டால்தான் அடுத்த முயற்சியை உங்களால் எடுக்க முடியும். நீங்க ஏற்றுக்கொண்டால்தான் நீங்க சமாதானமா வாழ முடியும். நீங்க அதை ஏற்றுக்கொண்டால்தான் நான் நம்புறேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். நீங்க சும்மா பாஸ்ட் சொல்றாரு அப்படின்றதுக்காக நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நீங்க என்ன ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. எனக்கு அவர் எது செஞ்சாலும் நன்மைக்கு தான். கர்த்தர் இந்த பாதையை கொடுக்காம இருந்தது நல்லதுதான், இந்த காரியத்தை அனுமதிச்சது நல்லதுதான். நான் ஆசைப்பட்ட இந்த காரியம் நிராசையாய் போனதற்கு எனக்கு தெரியாது, அதனுடைய ஆழம் என்னன்னு எனக்கு தெரியாது, அதனுடைய பின் விளைவு என்னன்னு எனக்கு தெரியாது, அதனுடைய பின்பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன படைச்சவருக்கு, நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்தவருக்கு, என்னுடைய உத்தமத்தை பார்க்கிற கர்த்தருக்கு, என்னுடைய நீதியை பார்த்த கர்த்தருக்கு, நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று முதல் நாளிலே பேசினது போல அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். பிள்ளைகளை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஏன் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா,
எதுக்கு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நான் இந்த பாதையை நான் ஏற்றுக்கொள்றேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்க அனுமதி இல்லாம ஒன்றுமே நடப்பது இல்லை. உங்க அனுமதி இல்லாம ஒன்றுமே நடப்பதில்லை. திருநெல்வேலியில சாராடெக் காலேஜில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக படித்த ஒரு வாலிப தங்கச்சி, அவங்க அந்த காலேஜில் படித்துட்டு இருக்கும்போது அந்த காலேஜில் ப்ரேயர் நடத்துறதுக்காக நிறைய பேர் ப்ரேயர் நடத்துறதுக்காக வருவாங்க. அப்போ அந்த ப்ரேயர் நடத்துறதுக்காக வரும்போது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது அவங்கள்ட்ட சொல்கிறார், இந்த மாதிரி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே யாருமே கை தூக்கலை. உடனே அவங்க சொல்லும்போது, இல்லை, உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும், நீங்கள் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் உங்களுக்கு பெஸ்ட்டாக தருவார், நீங்கள் என்னென்ன ஜெபிக்கிறீங்களோ அதை ஏசப்பா செய்வார் அப்படின்னு சொல்லி அவங்க பிரசங்கம் பண்ணணுன்னா அங்கே இருக்கிற ஒரு மகள் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து டெய்லி அரை மணி நேரம் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக மட்டும் 10 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. 10 years. இந்த 10 வருஷத்துல ஒரு நாள் கூட ஜெபம் பண்ணாம இருந்ததில்லை. எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எத்தனை மணிக்கு போனாலும் ஒரு நாளில் அரை மணி நேரம் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கணும், என்னுடைய வரப்போற ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், அவருக்கு என்னென்ன குணம் இருக்கணும், அவர் எப்படி சர்ச்சில் இருக்கணும், அவர் என்னென்ன ஊழியம் பண்ணணும், எல்லாத்தையும் ஜெப குறிப்புகளை எழுதி 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 வச்சு 10 வருஷம் கண்டினியூவா ஜெபம் பண்ணாங்க. 10 வருஷம் கண்டினியூவா ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது, 10 years என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆண்டவர் ஒரு திருமணத்தை வாய்க்க பண்ணினார், கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணின 3வது நாள் இவங்க என்னென்ன கற்பனை பண்ணாங்களோ, இவங்க என்னென்ன ஜெபம் பண்ணாங்களோ, இவங்க என்னென்ன ஆசைப்பட்டாங்களோ அப்படியே அந்த கணவனார் தலையில இருந்திருக்கிறார். ஆப்போசிட். இவங்க ஜெபம் பண்ணாங்களாமா, ஆண்டவரே எங்க கணவனார் எழும்பி ஞாயிற்றுக்கிழமை காலையில எழும்பி சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி என்ன எழுப்பணும், அந்த மாதிரி ஒரு கணவனாரை தாங்கன்னு ஜெபம் பண்ணாங்களாமா. ஆனா இவங்க பார்த்த கணவனார் சர்ச்சுக்கு கூப்பிட்டா வாரம் எதுக்கு போகணும், வாரம் போக வேண்டிய தேவையா, ஏன் வருஷத்துக்கு ஒரு டைம் போனா போதாதா, மாசத்துக்கு ஒரு டைம் போனா போதாதா, நான் வரல நீ வேணா போயிட்டு வான்ற கணவனார கத்தர் வாய்க்க பண்ணாராமா. அப்படியே உடஞ்சிட்டாங்களாமா. 10 years, 10 வருஷம் ஜெபம் பண்ணி ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு இப்படி எல்லாம் நான் ஒப்பு கொடுத்து இவ்வளவு ஜெபம் பண்ணி எந்த ஒரு ஜெபத்தை கூட நீங்க கேட்கலையா, ஒரு ஜெபத்தை கூட கேட்கலையா? பிரச்சனை. அதான் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இன்னைக்கு என் கையில இருக்கிற போன் மட்டும் அன்னைக்கு என் கையில இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா டைவர்ஸ் வாங்கியிருப்பேன். நடக்கிறதெல்லாம் எங்க அம்மா அப்பாட்ட போன் பண்ணி சொல்லி கண்டிப்பா நான் பிரிஞ்சு போயிருப்பேன். ஆனா எங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுற அளவுக்கு கூட எனக்கு வசதி வரல. சரி, ரொம்ப உடஞ்சிட்டு இவரை பிரியலாம் அப்படின்னு நினைச்சு போகும்போது ஒரு நாள் ஒரு சர்ச்சுக்கு போகும்போது ஆண்டவர் பேசினாரு, நீ ஜெபம் பண்ணது உண்மைதான், நீ ஆசைப்பட்டது உண்மைதான், நீ விருப்பப்பட்டது உண்மைதான், அந்த மாதிரி இன்னைக்கு நீ எடுத்த உடனே மாறலன்னு நினைச்சு நீ ஏன் வருத்தப்படுற, நீ தொடர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பி, உன் ஜெபம் கேட்கப்பட்ட உடனே அது மாறும்ன்ற மாதிரி ஒரு தைரியத்தை கொடுத்துட்டாரு. மறுபடியும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்களாமா. ஒரு 5 years, 5 வருஷத்துக்குள்ள அவருக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல அவர் கூட யாருமே இல்லை. அந்த நேரத்தில் அந்த கார்ல உட்கார்ந்து, இயேசுவே உங்களை நான் நேசிக்கிறேன், இயேசுவே உங்களுக்காக நான் வாழ விரும்புகிறேன், இயேசுவே எனக்கு மறு ஜீவனை கொடுங்கன்னு சொல்லி அந்த கார்ல உட்கார்ந்து கத்தி மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து அடுத்த 5 years தாண்டி 10 years என்னென்ன ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணாங்களோ அந்த மாதிரியே கர்த்தருடைய ஹஸ்பண்டை மாத்திட்டாங்க. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை முழு பலத்தோட ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க, நான் நினைச்சது, நான் ஆசைப்பட்டது, நான் விரும்பினது, நான் ஓடுனது என் கையில எனக்கு வாய்க்கலைன்னா கூட எனக்கு ஒரு இருதயத்தை தாங்க, நான் ஏற்றுக்கொண்டு இதுலயும் சாட்சியா நிக்கணும். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, நினைச்சது நடக்காத உடனே ஃபெயிலியர் ஆகிறவங்க தலைவன் தலைவி கிடையாது. நினைச்சது நடக்காத உடனே விட்டுட்டு போறவங்க தலைவன் தலைவி கிடையாது. நினைச்சது நடக்காட்டாலும் தரித்திருந்து பொறுமையா இருந்து மனசார அதை ஏற்றுக்கொண்டு
அதன் நடுவிலையும் சாட்சியா வாழ்றவங்கள தான் கர்த்தர் இந்த 3வது நாள் தேடி வந்திருக்கிறாரு. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் அதுக்காக தான் தேடி வந்திருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, அதுல நில்லு மகளே, நீ ஏற்றுக்கொள், நீ ஏற்றுக்கொள். ஆண்டவரிடத்துல பலத்தை மட்டும் கேளு, ஆண்டவரிடத்துல கிருபையை மட்டும் கேளு. ஏசப்பா, என்னால தாங்க முடியல, நான் என்ன செய்யணும்ன்ற ஞானத்தை கேளுங்க. நான் நம்புறேன், இத்தனை பலவீனத்தின் மத்தியிலையும், இத்தனை இயலாமையின் மத்தியிலையும், நீங்க நினைச்சது எதுவுமே நடக்காததன் மத்தியிலையும் கர்த்தர் உன் கையில கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை பெஸ்டா செஞ்சு முடிக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் தருவாரு. இந்த காரியத்தை முடிக்கும் போது நீங்க ஆசைப்பட்டதை விட, நீங்க விரும்பினதை விட பல மடங்கு அதிகமாய் செய்கிற அளவிற்கு கிருபை. ஹalleluya. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆமென். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிலைவரப்படும், அது நிலைவரப்படும். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசைகள் நிராசைகள் ஆகும்போது, நம்முடைய விருப்பங்கள் மாறி போகும்போது நம்ம செய்ய வேண்டிய 3வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம செய்கிற தோல்விகள் என்ன அப்படின்னா, முழு மனசா ஃபுல் ஹார்ட்டடா நம்ம தோல்வியை பார்க்கும்போது அதுல நம்முடைய சிந்தனையை செலுத்த மாட்டோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய நீங்கள் நிர்ணயம் பண்ணின முடிவு நடக்காம இருக்கும்போது, நீங்க நினைச்சதுல எந்த அளவிற்கு இருதயத்தை நீங்க வச்சீங்களோ அதே அளவிற்கு ஆசைய, அதே அளவுக்கு இருதயத்தை இப்ப கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறதுல நீங்க பண்ணுனா போதும். ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? எத்தனை பேருக்கு புரியுது? கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விருப்பம், நம்ம நினைச்சது, நம்ம கற்பனை பண்ணது, நம்ம ஓடுனது, நம்ம பிரயாசம் எடுத்தது நடக்காம இன்னொரு பாத்திரத்தை ஆண்டவர் என் கையில கொடுக்கிறாரு. நான் நினைக்காத ஒரு பாத்திரத்தை கர்த்தர் என் கையில கொடுக்கிறாரு. நான் விரும்பாத ஒரு பாத்திரத்தை கையில என் கர்த்தர் கையில கொடுத்துட்டாரு. இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஆசைப்பட்ட, நான் விருப்பப்பட்ட பாத்திரத்தை கர்த்தர் என் கையில கொடுத்திருந்தாருன்னா நான் வேகமா ஓடுவேன், நான் ரொம்ப பிரயாசம் எடுப்பேன், நான் சாதிக்கணும்ன்ற வெறியில இருப்பேன், நான் ரொம்ப ஜெபம் பண்ணுவேன். ஆனா இப்ப விருப்பம் இல்லாத ஒரு பாத்திரத்தை, இஷ்டம் இல்லாத பாத்திரத்தை, நான் ஐடியா பண்ணாத, நான் நினைக்காத, நான் பிளானே பண்ணாம ஒரு திட்டத்தை கர்த்தர் என் கையில கொடுக்கும்போது எனக்கு என்ன குறையும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய இன்ட்ரெஸ்ட் சுத்தமா குறைஞ்சிரும், என்னுடைய விருப்பம் மொத்தமா குறைஞ்சிரும். ஏன் அப்படின்னா, எனக்கு இஷ்டம் இல்லைல்ல, எனக்கு விருப்பம் இல்லைல்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல, உங்களை மறுபடியும் ஆண்டவர் கட்டணுமா, மறுபடியும் ஆண்டவர் தூக்கி நிறுத்தணுமா, உங்க பிளானை விட அவருடைய பிளான் பெஸ்ட்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? உங்க நினைவை காட்டிலும் கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற நினைவு ரொம்ப பெருசுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்க போட்ட திட்டத்தை விட அவருடைய திட்டம் பெருசுன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நீங்க நினைச்சதை விட அவர் நினைச்சது பெருசுதான். அவர் கையில கொடுத்திருப்பாரு, ஆனால் அது பெருசுதான். நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவரிடத்துல இன்னைக்கு இந்த 3வது நாள் கேளுங்க, நான் 100% உண்மையா என் கணவனார, என் மனைவிய, என் வேலைய, என் விஷனை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இதுல ஓடுற அதே ஓட்டத்தை எங்க ஓடணும்? சத்தமா சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி உங்க மனசுல பிளான் பண்ணி வச்சிருந்து ஓடணும்னு நினைச்சீங்கல்ல, அதே ஓட்டத்தை உங்களுக்கு பிடிக்காத இடத்துல நீங்க ஓடணும். என்னாச்சு? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? உங்க நிறைய பேருடைய மனசு அப்படி இல்லை, நிறைய பேருடைய மனசு இல்லை. பிடிக்காததை கொடுத்ததுனால கோபம் தான் வருது, அன்பு செலுத்த முடியல. அது எனக்கு ஏற்றது மாதிரி இல்லாதனால எனக்கு வெறுப்பு தான் வருது. இல்லை 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 இல்லை. ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையினுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனம், அவன் ஆசைப்பட்டதா இருந்தாலும், அவர் ஆசைப்பட்டதா இருந்தாலும், அவன் ஆசைப்பட்டதுல எவ்வளவு வேகமாய் ஓடுவானோ, அவர் கொடுத்ததுலையும் அவ்வளவு வேகமாய் ஓடுறதற்கு அவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐஏஎஸ் எக்ஸாம் 3 டைம் எழுதின ஒரு வாலிப தம்பி, 3வது டைம் எழுதும் போது என்கிட்ட இதே மாதிரி 21 நாள் ஜெபம் நடந்துட்டு இருக்குது. அந்த 21 days ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு, பாஸ்டர் நான் சென்னைக்கு கிளம்புறேன், சென்னையில் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி நான் ஐஏஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறேன், இது 3வது டைம் நான் எழுதுறேன்,
ஆனால் இந்த 21 நாள் நீங்கள் இங்கே உபவாச ஜெபம் நடத்தும் போது நானும் அங்கே என்னுடைய ரூமில் காலையிலேருந்து முடிஞ்ச வரைக்கும் மத்தியானம் வரைக்குமாவது நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன்னு இங்கிருந்து பொருத்தனை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 21 டேஸும் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் எதுவும் சாப்பிடாம 21 நாள் அந்த பிள்ளை இந்த IAS எக்ஸாமுக்காக படிக்கிறான். பயங்கரமாக படிக்கிறான். அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிடுவான். ஆனால் 3rd டைம் IAS எக்ஸாம் எழுதிட்டு ரொம்ப வெற்றியோட காத்திருந்தான். அவனுக்கு 3rd டைம் என்ன வந்துச்சுன்னா ஃபெயில் அப்படின்னு வந்துச்சு. ரொம்ப எனக்கு அவ்வளோ வருத்தம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவன் எப்படி எழும்ப போறான், இவன் எப்படி நிற்க போறான்? அவனுடைய கனவு முழுக்க IAS. அவனுடைய வால்பேப்பர், அவனுடைய போன்ல இருக்கிற வால்பேப்பர் IAS. அவன் பண்ற ட்ரெஸ் எல்லாம் IAS மாதிரி, எல்லாமே அவனுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே IAS. அவன் ஏதாவது வீடியோ பார்த்தான்னா கூட IAS வீடியோ அப்படிதான் பார்ப்பான். அந்த மாதிரி ஒரு தரிசனம் உள்ளவன். ஒரு டைம் ஃபெயிலியர் ஆயிட்டான் விடல, 2 டைம் ஃபெயிலியர் ஆயிட்டான் விடல, 3ஆவது டைம் அவன் எழுதினான், ஆனாலும் ஃபெயிலியர் ஆயிட்டான். இப்போ அவனுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டவர், அவனை படிக்க வைக்கவே முடியாது. என் கண்ணுக்கு நேருக்கு நேர் பார்த்தவன் IAS மொத்த தரிசனத்தையும் சட்டையை கழட்டி போடுறது மாதிரி மொத்தத்தையும் கழட்டி அப்படியே பேகை க்ளோஸ் பண்ணி மூலையில் போட்டான். அவங்க அப்பா சாதாரணமான ஒரு வெல்டர். அவர் இந்த ட்ரெஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணுறவர் தான் அவருடைய வேலை. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு IAS எக்ஸாம் எழுதின ஒரு வாலிப பையன் அவங்க அப்பா கூட சேர்ந்து வெல்டிங் மிஷினை தூக்கிட்டு வெல்டிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். நிறைய இடத்துல அவன் மேலே நின்றுட்டு சீட்டில் ஸ்க்ரூ அடிக்கும்போது அவ்வளோ வருத்தமாக இருக்கும், வெளியே சொல்லவே முடியாது. ஆனால் அவன் ஸ்க்ரூ அடிப்பான். ஆனால் 3 வருஷம் IAS எக்ஸாம் எழுதி ஃபெயிலியர் ஆகி வந்து நிற்கிறான். அவன் கற்பனை முழுக்க IAS, ஆனால் அவன் அடிக்கிறது ஸ்க்ரூ அடிச்சுட்டு இருக்கான். அவனை பார்த்து ஒரு நாள் சொன்னேன், டேய் நீ கவலையப்படாதடா, நீ தைரியமா இரு. நீ பாரு, அந்த IAS எக்ஸாம் எழுதி நீ சோர்ந்து போகாம வீட்டில் படுத்து கிடக்க கூடாது. எங்க அப்பா இவ்வளோ லட்சம் ரூபாய் எனக்காக செலவு பண்ணி நஷ்டப்பட்டாரு, ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஒத்துழைப்பாவது இருக்கணும்னு நினைச்சிட்டு மறுபடியும் நீ வேலைக்கு வந்திருக்கல்ல, கர்த்தர் பார்க்கிறாரு, நீ ஸ்ட்ராங் ஆகு, நீ பலப்படு, நீ ஓடு, நீ செய் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் அப்படியே சொல்ல அதே அவருடைய தகப்பனாருடைய தொழிலை இன்னும் வளர்த்துறது எப்படின்னு முடிவெடுத்தான். பிளான் பண்ணான், திட்டம் போட்டான். அந்த பிஸ்னஸுக்கு நேராக தன்னுடைய மைண்டை செலுத்த ஆரம்பிச்சான். நிறைய டிசைன் பண்ண ஆரம்பிச்சான். பெரிய குடோனை செய்கிற அளவுக்கு மாறிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில் 1 இயருக்கு 5 crores டர்ன் பண்ற அளவிற்கு ஒரு பெரிய கம்பெனியுடைய முதலாளியா ஆண்டவர் அவனை உட்கார வச்சிருக்கிறார். நல்ல கரங்களை மேல தட்டி, முழு பலத்தோட மேல தட்டி, உன் நினைவை காட்டிலும் அவர் நினைவு பெரியது. அவர் என் மேல வச்சிருக்கிற திட்டம் பெரியது. சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இந்த சூழ்நிலையை நான் ஏற்றுக்கொண்டு, இந்த பிரச்சனையை நான் ஏற்றுக்கொண்டு, என்னுடைய ஓட்டத்துல கொஞ்சம் கூட தயக்கம் வைக்காம, என்னுடைய ஸ்பீடுல கொஞ்சம் கூட நான் லேட் ஆகாம, என்ன தடுத்து நிறுத்த முடியாது. எது என் கையில கொடுக்குறீங்களோ அது எனக்கு வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு சொல்லி உங்க கைகளுக்கு நேரிடுகிறது எதுவோ அதற்கு நேராக உங்க பிரயாணத்தை தொடருங்க. கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்க ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஓடுனது நடக்காட்டாலும் என் ஆண்டவர் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு உங்களுக்கு தந்தது பெஸ்ட், தி பெஸ்ட். அதுல நீங்க பெரிய வெற்றியை காண்பீங்க. அதுதான் உங்க தரிசனம், அதுதான் உங்க எதிர்காலம், அதுதான் உங்க வெற்றி. ஹalleluya. நீர் நிர்ணயம் பண்ணினது இனி கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். நம்புறவங்க எல்லாம் அப்படியே எழும்பி நின்று, thank you Jesus. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். நீர் ஒரு காரியத்தை நிலைவரம் பண்ணினால், ஓ ஹalleluya, அது நிலைவரப்படும். கைகளை மேல உயர்த்தி இயேசுவே நன்றி என்று சொல்லி, என்னை சீர்படுத்துகிறவர் இந்த 100 நாட்களும் அவர்தான் என்னை கிருபையாய் நடத்த போகிறார். ஹalleluya.